ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரூவில் பார்த்துருப்பீங்க. ப்ரூவில் பார்த்த மாதிரி வீடியோ பார்த்தா எப்படி உங்களோட ஃபோட்டோ வச்சு நீங்கள் எடிட் பண்ணுறது, உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி பார்த்தா எடிட் பண்ணிக்க முடியும். அது எப்படி எடிட் பண்ணுறது நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி கொடுத்தேன், ஷார்ட் சொல்லி கொடுத்தேன். நீங்கள் எந்த ஒரு எஃபெக்ட் மேப் பண்ண தேவையில்ல, நான் எல்லாமே ஆட் பண்ணி வச்சிருப்பேன். ஜஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் போய் உங்களுக்கு இமேஜ் பண்ண மாட்டோம், சிம்பிளாக பார்த்தா வீடியோ பார்த்தா உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நாங்கள் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு நான் குயிக்காக சொல்லி கொடுத்துறேன். ஜஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ணுறது பார்த்தா உங்கள் அலைமோஷன் அப்ளிகேஷன் அப்படிது. இந்த ஒரு அப்ளிகேஷன் கூட இந்த மாதிரி தான் உங்களால் பார்த்தா இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணி பார்த்து எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் உங்கள் கூட நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல. இந்த ஒரு ஆப்க்கான லிங்க் பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஒரு ஆப்க்கான லிங்க் கொடுத்துருக்கா வேணுன்றக்கா எடுத்துங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். மறக்காம டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிட்டு பின் மெசேஜில் ஆப்க்கான லிங்க் இருக்குது வேணுங்க, போய் டவுன்லோட் பண்ணிங்க ஆப்பை. ஓகேங்களா? சரி, நாங்கள் ஜஸ்ட் எடிட் பண்ணுறது குயிக்காக பார்த்தலாமா? ஜஸ்ட் நீங்கள் இப்போ என்ன பண்ண சொல்லிட்டு பார்த்தா உங்கள் மொபைலில் இந்த அப்ளிகேஷன் தான் ஓப்பன் பண்ணிக்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் அம்மா ஸ்னாப்பில் இம்போர்ட் பண்ணணும். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா லிங்க் மூலம் பார்த்தா இம்போர்ட் பண்ணிடலாம். அப்படின்னா ஒரு QR கோட் கொடுப்பேன். அந்த QR கோடை கூகுளில் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் அம்மா ஸ்னாப்பில் நீங்கள் இம்போர்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகே, இம்போர்ட் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் லிங்க், அதுக்கப்புறம் QR கோடு. ஓகே, அப்புறம் ஃபாண்ட் தேவைப்படாது, லிரிக்ஸ், அதில் லிரிக்ஸ் ஆட் பண்ணி பார்த்தா லிரிக்ஸ் அண்ட் அதை ஃபாண்ட் சொல்லுவோம். அது ஓகேங்களா? மூணுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்டு நீங்கள் வேணும்னு எடுத்துங்க. டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் எப்படி அந்த லிங்க்ஸ் எங்கே இருக்குது கரெக்டாக தேடி கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் எப்போ அப்லோட் பண்ணியிருக்கணும் அந்த டேட் பார்த்து இருக்கும். அந்த டேட்டை எனக்கு நோட் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப்பில் போய்ட்டு அந்த டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க், QR கோடு, வரும் ஃபாண்ட் மூணுமே இருக்கும். நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல, எப்படி இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க், QR கோடு எடுக்குதுன்னு தெரியல, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க அப்படின்னா டீட்டெயிலாக பார்த்தா ஒரு வீடியோ பார்த்தா கிரியேட் பண்ணி ஆல்ரெடி யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். அந்த ஒரு வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். நான் கூட ஒரு ப்ராஜெக்ட் லிங்க் எப்படி இம்போர்ட் பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துங்க. சரி, ஓகே. ஜஸ்ட் நீங்கள் ப்ராஜெக்ட் பார்த்தா முதல்ல உங்கள் ஸ்னாப்பில் இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத குயிக்காக பார்த்தலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ண பிறகு பார்த்தா இந்த மாதிரி ஷோ உங்கள் லிரிக்ஸ் பார்த்தா இருக்கும். மை குயின் வரும். நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். உங்களை நான் எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து பார்த்தா மை குயின்றதா மை கேர்ள், மை பெஸ்டி, அது மாதிரி மை ஃப்ரெண்ட், அது மாதிரி அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து இங்கே ஃபோட்டோ ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, எந்த ஒரு எஃபர்ட் ஆட் பண்ணிட்டாலும் ஆட் பண்ணி ஜஸ்ட் இதில் ஒரு கேர்ளோட இமேஜ் இருக்கும். அந்த கேர்ளோட இமேஜ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கலர் அண்ட் ஃபில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே ஃபில் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டார் பண்ண மேலே கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணி யாரும் கேலரிக்கு எல்லா ஃபோட்டோஸ் வந்து வரும். இப்போ யாரும் சேட் பண்ணி எடிட் பண்ண போகிறோம், உங்களுக்கு பிடிச்சிரோ உங்களுக்கு பிடிச்ச சேட் பண்ணி எடிட் பண்ண போகிறோம், அவங்களுடைய இமேஜை கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ன்றதை கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட பிக்சர் பார்த்தா பக்காவாக பார்த்தா செட் ஆகிடும். ஓகேங்களா? அது சிம்பிள் ஸ்டெப்பு தான். ஓகேங்களா? ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இமேஜ் இருக்கும். அந்த நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்து ஃபில் பண்ணி கிளிக் பண்ணி ஸ்டார்ட் கிளிக் பண்ணி ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி நான் ஃபோட்டோ சேஞ்ச் சொல்லி கொடுத்துட்டேன். இதே மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்தா உங்களுடைய ஃபோட்டோ எங்கே அந்த கேர்ளோட ஃபோட்டோ இருக்கும் அங்கே கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. லாஸ்ட் வரைக்கும் சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டா மட்டும் போது முடிச்ச பிறகு மேலே ஏற பண்ணுங்க. அது மாதிரி கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கலாம். லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிரிக்ஸ் பார்த்தா ஒருத்தருக்கு லிரிக்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது தெரியல, அந்த ஃபாண்ட் ஆட் பண்ணுறது எப்படி தெரியல. இந்த மாதிரி ஃபாண்ட் பார்த்தா எப்படி ஆட் பண்ணுறது சொல்லிட்டு ஆல்ரெடி யூடியூப் சேனல் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஃபாண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ஃபாண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, ஜஸ்ட் முடிச்சுட்டு பாருங்க பார்த்தா மேலே ஏற்படுங்க. கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபோட்டோ முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு பேக் பண்ணிட்டு முடிச்சுட்டு அந்த இந்த ரைட் சைடு ஏற பண்ணிருக்கல அதை மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோன்னு இருக்கும். ஓகேங்களா? கிளிக் பண்ணிட்டு 1080 பிக்சல் செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ண சொல்லுங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா 2 மினிட்ஸோட முடிஞ்சு உங்களோட யாரெல்லாம் எந்த ஒரு வீடியோ சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தா வீடியோ பார்த்தா மேக் பண்ணி உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி இந்த ஒரு மொபைல் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கான நீங்கள் சூப்பரான வீடியோ எடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.